திமுகவில் இருக்கிறவங்கள விமர்சனம் பண்றீங்க. 2 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி கட்டிக்குவான். காலைல ஒரு வீட்டுக்கு, சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போவான்னு ஒரு லேடி பேசுறீங்க மேடையில ஏறிக்கிட்டு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ. உங்க கட்சியில இருக்கிற மத்திய மந்திரியை கேள்வி கேட்க முடியுமா? சார் நீங்க அவங்க நடிகை வர்றது கூட பிரச்சனை இல்ல சார். பிரதமர் தான் வீட்டுக்கு நிகழ்ச்சிக்கு வரப்ப, இப்ப நான் என் வீட்டுக்கு நாளைக்கு வராங்கன்னா, என் பொண்டாட்டி, என் புள்ளைங்கள தான் நிப்பாட்டி வைப்பேன். அவர் ஒய்ஃப், அவர் புள்ளைங்கலாம் ஸ்க்ரீன்ல இல்ல சார். எல்லா இடத்துலயும் இந்த நடிகை மட்டும் தான் சார் நிக்கிறாங்க. எங்க போனாலும் இந்த நடிகை. ஆல்வேஸ் எல்முருகன்னா இந்த நடிகை, எல்முருகன்னா இந்த நடிகை. இப்படி தான் இருக்குது. நீங்க மற்றவர்கள் ஒழுக்கத்த பேசலாமா? உங்கள் கட்சியில அந்த பிரச்சனை இருக்கிறப்ப, நீங்க இவர்கள் மேலலாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ, நாளைக்கு நெறிப்படுத்துறதுக்கோ உன்னால முடியுமா? என்கிட்ட என்னத்துக்கு உன் வீரத்த காட்டுற? இத்தனைக்கும் நான் உனக்காக உண்மையா தான் இருந்தேன். நீ செய்ய சொன்னத தான் செஞ்சேன். அந்த அம்மாவ திட்டுன்னா, அந்த அம்மாவ விமர்சனம் பண்ணுன்னா, நீ இங்க ஏறு, அங்க இன்டர்வியூ குடு, இங்க பிரஸ் மீட் குடுன்னா, நீ சொன்னத தான் செஞ்சேன். சொன்னத செஞ்சுட்டு நாளைக்கு என் மேல ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு தெரியவே தெரியாது. அவங்களா எடுத்துட்டாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க 1 வாரம் நான் எல்லாம் சரி பண்றேன்னா, இப்படிதான் போன தடவையும் காயத்ரி ரகுராம்காக என்ன 15 நாள் எடுக்கிறேன்னு எடுத்துட்டு, இந்தா அந்தான்னு காலம் தள்ளி 6 மாசம் தான் எனக்கு சஸ்பென்ஷன். ஆனா 13 மாசம் என்ன கட்சிக்குள்ளார சேர்க்கல.